வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் பிகாடெக்சமின் சாப் ஜெலட்டின் கேப்சூலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தான். அதாவது இதில் வந்து மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டி விட்டமினும் மல்டி மினரல்ஸும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு வந்து இம்யூனிட்டி பவரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் வந்து பயன்படுது. மேலும் இதில் நிறைய எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பாடியோட செல்களோட வளர்ச்சிக்கும் பாடி செல்களை பாதுகாப்பதற்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓவரால் ஹெல்த்து வழங்குறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இந்த மாத்திரையில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபெந்தனால், டைபேசிக் கால்சியம் பாஸ்பேட், எலமெண்டல் காப்பர், பென்டாஹைட்ரேட், எலமெண்டல் மாங்கனீஸ், மோனோஹைட்ரேட், போலிக் ஆசிட், லைட் மெக்னீசியம் ஆக்சைடு, நிக்கோட்டினமைடு, பொட்டாசியம் அயோடைடு, விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B12, விட்டமின் B6, விட்டமின் சி, விட்டமின் D3, விட்டமின் இ, ஜிங்க் சல்பேட், மோனோஹைட்ரேட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரை வந்து மல்டி விட்டமின் டேப்லெட்டாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை வந்து சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வழங்குது. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிகாடெக்சமின் கேப்சூல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆக்சிஜன் சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுது. மேலும் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த மாத்திரையை எந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டவங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சத்து மாத்திரை தான். இது வந்து கேப்சூல் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தாதீங்க. மேலும் எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டு செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.